மக்களே வணக்கம். ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். எழுதிக்கோங்க, வரலாறுல எழுதிக்கோங்க. ஒரு சிஎம் படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் அவரு சிஎம் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுதுன்னு எழுதிக்கோங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோவில் வந்து ஜனநாயகனோட ஜாலி மோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒரு அணில் மோடு. அணில் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு அருமையாக இருக்க போகுது. அதே மாதிரி ஜனநாயகன் யாரெல்லாம் வந்து தேட்டர் பண்ணிட்டு அப்புறம் அந்த லீக் ஆச்சுல, ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நான் நினச்சா பார்க்கலாம், ஆனால் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, உங்களுக்கு உங்களோட ஜெனினிட்டிக்கு உங்களோட அணிலிசத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள். எங்கிருந்து மக்களே ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கிருந்து பண்ணலாம் அப்படின்னா கொளத்தூர்லேருந்து பண்ணலாமா? ஜனநாயகன் ரிலீஸ் டேட்டு கேட்ட உடனே சென்சாரில் எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பிவிட்டோடனே படத்தை கொடுத்துட்டான். அவன் கொடுத்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. யூ ஹாப்பி, மீ ஹாப்பி, வி ஆல் ஹாப்பி. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் யார் வந்து தக்குன்னா டேரக்டர் தான் தக்கு. இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு அந்த லைஃப்பில் வேணும் அப்படின்னா நான் வந்து இவர் மாதிரியே இருந்துட்டு போயிடுவேன். ஜனநாயகனோட டேரக்டர் மாதிரி இருந்துட்டு போயிடுவேன். போனால் மயிராச்சு அப்படி சொல்லிட்டு அந்த வாட்டி சுற்றிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஜித் மூவி வந்தப்போ அதே தான் பண்ணிட்டு இருந்தார். ஜாலியாக இருந்தார். போய் கீழே போய் படுத்துங்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருந்தார். அவரே படம் பார்க்கலாமா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ ஜாலியாக இருந்தார். அதே தான் ஜனநாயகனுக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஹெச்டி வெளியே வந்துருச்சு, இஷ்யூவில் போயிட்டுருக்கு. தலைவன் வட்டிக்கு எங்கேயோ ரோட்டில் நடந்து ஜாலியாக வெளியே போயிட்டுருக்கான். வரும்போது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேஷுவலா இருக்காரு. அந்த கான்ஃபிடென்ட் என் லைஃப்ல வந்துருச்சு அப்படின்னா நான் தான் டேய் சும்மாறா. கத்தி மூவில ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம ரேஜ் பைட்காக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன அப்படின்னா பண்ணிட்டல அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த இதை வந்து இப்போ நீ சிஎம் ஆகிட்டு அதை பண்ணிட்டல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஜாலியாக தான் இருக்குது. அது போக நண்பர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அதாவது ஹெச்டி அதெல்லாம் லீக் ஆகி வெளியே வந்தப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, தலைவன் தான் ரிலீஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தலைவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா அண்ணனுக்குன்னா அண்ணனையும் அடிக்கிறீங்க, அந்த கதையில் பண்ணிட்டுருந்தானுங்க. அதே மாதிரி டைட்டில் கார்டும் போட்டு விட்டாங்க நண்பர்களே. எத்தனை பேர் ட்ரீம் பண்ணாங்க, எத்தனை பேர் ஆசைப்பட்டாங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து தலைவன் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டு இருந்தாராம்மா. அதுக்கப்புறம் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. என்னதான் நடந்தாலும் அது ஏதோ ரீசனுக்காக தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே தேத்திக்கிட்டு இருக்காங்க. அடித்தது உண்மை தான், ஜனநாயகனை அடித்தது உண்மை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ சிஎம் டைட்டில் போட்டு வரும்போது பசங்களே எப்படி குஷி ஆகிட்டாங்கன்னா, ஓகே இதுக்காக தான் அது நடந்துச்சுன்னு சொல்லி அவங்களே சமாளிச்சிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம்தான். சிம்பு சொன்ன மாதிரி கேசரி படத்தையும் நீ கிண்டி வச்சாலும் நான் 12 டைம் பார்ப்பேன், பார்க்குறியா அப்படி போட்டு எல்லாம் ஃபன் பண்ணிருக்காங்க நண்பர்களே. இன்ஸ்டாகிராம் சைடு போனாவே ஜனநாயகன் வைப்பு தான். எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல அனிலிசம் பண்ணியிருப்போம், அணிலாவும் இருந்திருப்போம். இப்போ நிறைய பேர் வந்து ஹிடன் அணிலாலாம் இருப்பாங்க, நான் அணில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள முதல் கொண்டும் நான் நம்ம சுற்று வட்டாரத்தில் கேட்டதுக்கு எல்லாரும் படம் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹோல்சம் மொமெண்ட்டாக இருக்க போகுது. அதாவது இந்த படத்துக்கு நீ பேட் ரிவ்யூ போட்டாலும் சரி, எவ்வளோ கேவலமாக அந்த படம் நீ எடுத்து வச்சிருந்தாலும் சரி, என் படமே போடாமல் அந்த சிஎம் டைட்டில் மட்டும் போட்டு விட்டா கூட சரி, பசங்க அதை செலிப்ரேட் பண்ணி ஜாலி பண்ணி இது ஒரு ஃபெஸ்டிவலாகவே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதான் உண்மை. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாரும் போய் எம்சியூ கூட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஸ்பைடர்மேன் வருது போல் அந்த டைம், எனக்கு தெரில, நான் பார்க்கணும், டேட்டு தெரில. எப்படி டெட்பூல் வந்து மார்வல் ஜீசஸோ அந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து கோலிவுட் ஜீசஸ்ரா வரீங்களா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு சூப்பரான மூமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பிளட் லைன்லேயே நம்மளோட ஹோல் பிளட் லைன்லேயே இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, முதல் முறையாக ஒரு ஹீரோ அவங்க செலிப்ரேட் பண்ண ஒரு ஹீரோவை போய் தேட்டரில் பார்க்க போகிறாங்க, ஒரு படத்தை பார்க்க போகிறாங்க, அவரோட கடைசி படத்தை பார்க்க போகிறாங்க. ஆனால் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டோட பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு அருமையான மூமெண்ட் தான் நண்பர்களே. ஏன்னா இது வந்து எம்ஜிஆருக்கு இதே தான் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் செக் பண்ணி பார்த்தா 1977 எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்காரு, ஓகேவா. அதுக்கப்புறம் 1978 ஒரு மூவி வந்திருக்குது. அதுவும் ஒரே ஒரு மூவி தான், கடைசி மூவி, அது ஒன்று தான் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் ஒரு மீம் பார்த்த நண்பர்களே, பார்த்து எல்லோரும் படத்துக்கு போங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் டே வந்து சின்ன குழந்தைகளாக கூப்பிட்டு போகாதீங்க, பெரிய ஆளுகளாக கூப்பிட்டு போகாதீங்க, கொஞ்சம் பார்த்து எல்லாம் ஒரு அனுசரித்து போங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும், ஏன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தோன்னா இன்னொரு அந்த மீமோட இன்னொரு அட்டாச்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்படியா அவ்வளோ கூட்டமாக இருக்குமா, யார் வருவாங்கன்னு கேட்டால் எம்எல்ஏலாம் இருப்பாங்கல்ல அவங்களோட இமேஜ், அப்புறம் அந்த அமைச்சராக இருக்க அவங்களோட இமேஜ்லாம் போட்டு நாங்கள் தான்டா வருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக
ஆக்சுவலாக அவங்க தான் பீக் அணிலும் கூட, இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட்டமாக இருக்கும். அவங்கள தாண்டி நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஸோ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இது என்னோட பர்சனல் கருத்து. இப்போதைக்கு எல்லா அணிலும் வெறியாகி எல்லா பழைய படத்தெல்லாம் ரீவிசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவனோடது ரீவிசிட் பண்ணி வெறியேற்றிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்களும் அதையே பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, எல்லா படத்தையும் பாருங்கள், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தை பார்த்து சந்தோஷப்படுத்த சொன்னேன். படத்தோட கேஸ்டிங்கில் வந்து பார்த்தோம்னா புசி ஆனந்த் இருக்காரம்மா நண்பர்களே. அவர் உள்ளே சுற்றிட்டு இருக்காரு. அவர் இருக்கிறத தாண்டி என்ன அதை விடுங்க, புசி ஆனந்த் கூட இருக்கார். பிரகாஷ்ராஜ் இருக்கார். அதுதான் வந்து வேறு லெவல் மீம் ஆக போகுது. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரகாஷ்ராஜ் வர ஒவ்வொரு சீனும் மீம் ஆக போகுது. ஏன்னா தலைவன் வந்து தெரியும் பொலிட்டிக்ஸ் அந்த பார்ட்டி அதெல்லாம் எலெக்ஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது தலைவன் பூந்து விளாண்டாரு. ஸோ அதெல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா இவனுக்கு மீமாக மாற்றி இப்போ திருப்பி அடிக்க போகிறானுங்க. நடக்கவும் போகுது. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளோ மோசமாக எடுத்திருந்தாலும் வரலாற்றிலே இவ்வளோ சுவாரஸ்யமாக ஒரு படம்னா இதாக தான் இருக்க போகுது. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே ஜனநாயகனுக்கு வந்து இது போட்டுட்டு இருக்காங்க, பர்மிஷன் வாங்கணும், சிஎம் கிட்ட போகணும்னு. டேய், சிஎம் தான்டா ஹீரோ. இந்த மூவியை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அடித்து தூக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு மத்தியில் இந்த மூவி போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக இருங்க. நீங்கள் எந்த கட்சியாக வேணால் இருக்கலாம். ஜஸ்ட் கோ டு தேட்டர், என்ஜாய் த மூவி, என்ஜாய் த பீப்புள், கம் பேக். இந்த வீடியோவில் நான் வந்து பொலிட்டிக்கலை பற்றி பேசல நண்பர்களே. அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா தலைவருக்காக நான் 2 வீடியோ போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து அந்த கட்சியை சார்ந்தவனும் இல்லை, நான் ஒரு பொதுமக்கள், அவரோட ஃபேனு, அவர் பண்ணது எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய மக்களுக்கு போய் சேரட்டும், நிறையா அனில் கைஸ்க்கு போய் சேரட்டும். சந்தோஷமாக போய் படத்தை பார்த்துட்டு வாங்க. நல்லா இருப்போம் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்போம்.